பாபாசாஹேப் அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயமில்லாமல் பேசுவோம், பயமில்லாமல் வாதாடுவோம், பயமில்லாமல் சேருவோம், பயமில்லாமல் இருப்போம். எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம். ஆனால் சட்டத்தின் வழிபடி, ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றதுதான் எங்களுடைய எச்சரிக்கை. ஸோ அதுதான். அதனால திடீர்னு நம்ம ஏதோ ஒன்று பேசினாலே உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை, ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நம்ம எதிராக இருக்க மாட்டோம். உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். ஒவ்வொரு அண்ணனுக்கும் சொல்றேன், ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சி அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம் சொன்ன ஆரம்பிக்கிறேன். அண்ணன் என்னைக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கேன், நீ ஏன் புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்? கேட்கவே இல்லை. நிறைய பேர் போயிட்டு அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னா தெரியுமா? எதுவுமே சொல்ல, தம்பி இருக்கட்டும், தம்பி பண்ணிட்டோம். அப்படிதான் எல்லா இயக்கங்களும். நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது, நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு குரலா ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால முடியாது. பல பல வாய்ஸஸ், நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது. அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. அதனால ஒரு காலத்திலும் அண்ணன் கவலைப்படுற மாதிரி நாங்க அப்படி விட்டுற மாட்டோம். உண்மையிலே சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம். நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம், நமக்குள்ள கொள்கை வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப, பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இங்க இருக்கிற அரசியல் நம்ம பிரித்தாளும் சூழ்ச்சியில் நிகழ்ந்துட்டு ஆல்ரெடி இங்க பட்டியலின சமூகத்தில் இருக்கிற 3 டாமினேட் காஸ்ட் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. யார் பிரிச்சது? ஏன் முன்னாடி 80களில் 90களில் ஒன்னா ஆரம்பிச்ச கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் இல்ல? ஏன் இந்த அமைப்புகள்ல ஒற்றுமை இல்ல? யாரு பிரிச்சது? யாரு? எல்லாமே துண்டு துண்டா மாத்திட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. நீ அவனுக்கு எதிரான இல்லை, நீ அவனுக்கு எதிரான இல்லை. உன்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சுட்டான், உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுட்டான். 25-30% இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு, தனித்தனியா பிரிச்சு, தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதைச்சுட்டான். நம்ம ஒற்றுமையா இருந்தா 30%, 25% இருக்கிற மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளால நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களா நம்ம இருக்கிறோம், டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம். அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சு செதறி ஸ்கேட்டரா மாறி நீ தனியாரு சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு தனித்தனி குழுக்களா, தனித்தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள். நான் தான் சொல்றேன், பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்தவர் பாபாசாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய களம் கண்டவர் பாபாசாஹேப் அம்பேத்கர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது, வரவும் விட மாட்டோம். நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள். சும்மா எங்களை இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், இங்க ஒற்றுமை கொள்கை பாக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய டிமாண்ட் இது, எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்ல. இங்க ஒரு ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிற மார்ச்சுவரில் அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்தை உங்களால உருவாக்கி தர முடியுதா? என்ன நீங்க சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாதா? ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு, யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் திரண்டு இருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுற போலீஸ்ல சொல்றாரு, எங்களுக்கு தெரியாது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் டெத்ல இவ்வளவு மக்கள் வருவாங்க, தெரியாம நீ ஏன் இருக்கிற? எனக்கு தெரியல. எனக்கு அப்ப எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, எங்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டீங்க, நாங்க யாருமே உங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் தருவோம், அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆணவ கொலை தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல இது உருவாகுதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உடனே பேசணும்னு நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுற. நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க. எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. காங்கிரஸ்ல இருந்து அந்த நாட்டுக்கு நீதி கட்சிக்கு வந்தோம். நீதி கட்சியில இருந்து அப்படியே என்ன பண்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரோம், அங்கிருந்து ஏடிஎம்கேக்கு போறோம், ஏடிஎம்கே திரும்ப டிஎம்கேக்கு வரோம். மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு?
எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு? யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம்? ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியும் தானே மாறி 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 போட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அப்ப ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறதா உங்களுடைய திட்டமா? இப்ப நாங்க டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறோம், அந்த தலைவருக்கு மணிமண்டபம் சென்னையில கட்டணும். உங்களால முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு இங்கே சென்னையிலே ஒரு மணிமண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம். கட்டமா வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? சரி, திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம். சமூக நீதி மேல் பற்றுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவையொட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா மாற்றுறதா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும், எங்களுடைய வேண்டுகோள். எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு. ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை. நாட் ஒன்லி டிஎம்கே, ஏடிஎம்கே, எந்த கட்சியாக இருந்தாலும் ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்றேன், எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன், எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை. எங்களுடைய மக்களுடைய துறைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவத்தை அளிக்கவில்லை. எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள், எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பியில இருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்க இங்க கோரிக்கையா வைக்கிறோம். இன்னொன்று முக்கியமா, ஏன்னா இது வந்து சும்மா விடுறதுல, இதுக்கப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர், ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி, எம்எல்ஏக்கள் அண்ட் மேயர் நீங்க எல்லாம் வந்து பாக்கணும்னு வச்சுக்கீங்களா, உங்களை வந்து சும்மா விட மாட்டேன். சொல்றேன், முற்றுகை போராட்டம் தான் உங்களுக்கு. எவ்வளவு நாள் நீங்க இப்படியே இருக்க பாருங்க, எவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு இருக்க பாருங்க. அப்படி இல்லையா, நாங்க வந்து டிஎம்கே தான், நாங்க ஏடிஎம்கே தான், நாங்க எந்த கட்சி தான் சொல்றீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நிறைய கோபம் இருக்கு, ஓகேவா? அந்த கோபம் என்பது எங்களுடைய ஆதங்கம். இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இந்த மாற்றம் நிகழவே இல்லை. இந்த மாற்றம் எப்போது நிகழும் சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்க தொடர்ந்து வந்து என் மக்களுடைய பிரச்சனைகளை, வன்கொடுமைகளை பற்றி நீங்க வந்து துல்லியம் ஆராயாம அது பிரச்சனையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகள் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை. அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. மற்ற சாதி பிரச்சனை வேற, தலித் பிரச்சனைகள் வேற, அதுவும் கிடையாது. இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்ற ஓபிசி இல்ல எம்பிசி இல்ல அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற. நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு எல்லாமே ஒரே சாதி அப்படின்னு எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதுலாம் இங்க பிரச்சனையே. அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள். உங்கள் அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீலம் பண்பாட்டு மையம் இங்க இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம். அண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியா நான் இது வந்து பார்க்குறேன். ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு பிறகு இங்க சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது. இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் அதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போறாங்க, மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளவு மக்கள் நம்ம வந்து கூடி இருக்கிறோம்ல, இதுவே மிகப்பெரிய அறைகோலா நான் வந்து பார்க்கிறேன், மிகப்பெரிய வெற்றியா இதை பார்க்கிறேன். தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்வையும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு எழுச்சி. இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையை நீங்க பார்ப்பீங்கன்னா உங்களுடைய மிக மோசமான பிற்போக்குத்தன்மையுடையவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீலம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எல்லாருமே இதை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கையாக்கிறோம். அதோடு தயவு செஞ்சு இங்கே நம்ம எப்படியே பிரிஞ்சு போயிடுவானா, நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. அது யார் ஹேண்டில் பண்றது, யார் செயல்படுத்துறதுன்ற நிறைய கவலைகள் இருக்கு. நிச்சயமா நீலம் பண்பாட்டு மையம் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்கா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை. இது முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபா சாஹேப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக
பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் காணுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் தயாராக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்கு. டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியா நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு. நம்ம மாறுவோம். மாறுவதுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம்ம வந்து செய்யற மிகப்பெரிய காணிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா காவல்துறையும் திமுக அரசும் இங்க இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸை வந்து கரெக்டா எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு விமர்சனமா சரியா புரிஞ்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய டிமாண்டு. அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம். நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம். ஜெய் பீம்.